கர்நாடகாவிடமிருந்து நீரை பெறுவது சவால் என்று நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிய அதே அரங்கில் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவை நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்கிறார். எங்களுக்கு இது புரியல. நீங்கள் உங்களுக்கு தண்ணியை வாங்குறதே சவால்னு தெரிந்த பிறகு, நன்றாக தெரிந்த பிறகு பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? முதல்ல இந்த காவிரி விவகாரம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நீண்ட ஆண்டு காலமாக நடந்து வர ஒரு மிகப்பெரிய உரிமை பிரச்சனை. அந்த மாநில மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, இது நமக்கான நமது உரிமை அப்படின்னு உணர்வுபூர்வமாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் அதை சரியாக கையாண்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வைக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுதான் முதல் தடவை பேச போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த முடிவு இது முதல் முறை எடுத்ததில்லை. இதற்கு முன்னாடி முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து அம்மையார் வரைக்கும் எல்லாருமே போய் பார்த்து பேசியிருக்காங்க. திமுக பேச்சுவார்த்தை நடத்தினா எனக்கு தெரியல, ஏதாவது இருந்தால் சொல்லலாம். பட் எல்லா வழிகளும் நம்ம முயற்சி பண்ணுறோம். காவிரி ஆணையத்தை போயிட்டு நம்ம அணுகிறோம். அவங்க சொல்லியும் கர்நாடக அரசு கேட்கல, உச்சநீதிமன்றம் சொல்லியும் கர்நாடக அரசு கேட்கல. அப்படின்னும் போது இரண்டு அரசுகளும் சுமூகமாக, ஏன்னா இரண்டு நாடுகள் போர் பதற்றத்தை போரை நிப்பாட்டத்துக்கே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முடியும்னு நினைக்கும் போது ரெண்டு மாநிலங்கள், அதுவும் பக்கத்து மாநிலங்கள் நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது யதார்த்தம். நம்ம எல்லா முயற்சிகளையும் கையில் எடுத்துட்டோம், அதற்கும் அரசு செவிசாய்க்கல. அப்படின்னும் போது பேசி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். முக்கியமாக நிறைய காலங்களில் நம்ம இந்த காவிரி இஷ்யூ வரும்பொழுதெல்லாம் ரெண்டு மாநில எல்லைகள்லையும் பதற்றமான ஒரு சூழ்நிலை வருதும். அந்த மாநிலத்தில் நம்ம தமிழ் மக்கள் தாக்கப்படுவதும், இங்கே அவர்கள் வாகனங்கள் தாக்கப்படுவதும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பஸ்ஸஸ்கள்லாம் கொளுத்தப்பட்டு அந்த ஒரு வன்முறை சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிந்தித்ததில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல. அது அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். அதற்கு எந்த மாதிரியான எதிர்வினைகள் வருது, கூட்டணி கட்சிகள் பரவலும் சொன்ன கருத்துக்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழல், அதுக்கப்புறம் மழை தண்ணீர் திறந்து விட்ட அந்த ஒரு சூழல், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை தாண்டி நம்ம இன்னும் சட்ட போராட்டம் வலுவாக போராடணும். இதற்கு முன்னாடி சட்ட போராட்டங்கள் அந்த அளவுக்கு வலுவாக கொண்டு வைக்கல அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி தமிழக அரசு போனதுனால இந்த பேசி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் முதலமைச்சர் எடுத்த முடிவு. அதை இன்றைக்கி அவரே சட்டசபையில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இன்றைக்கி இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. இதே மாதிரி திமுகவும் காங்கிரஸும் கடந்த முறை கூட்டணியில் இருக்கும்பொழுது, ஆட்சியில் இருந்த பொழுது 2023-24 நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுக்கவில்லை. அப்போது இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய திமுக கூட்டணியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸிடம் அங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸிடம் கேட்டு அன்றைக்கு தண்ணீர் பெற முடியவில்லை. அது அந்த மாநிலமும் அந்த ஒரு அரசியலாக பார்க்குறாங்க, இந்த மாநிலமும் ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க. இது தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனையா, இந்த ஒரு பிரச்சனையை லைவ்லேயே வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆட்சியாளர்களோட எண்ணமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீண்ட நெடிய காலம் ஆண்டிருக்காங்க. 75 வருடம் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டை மேக்சிமம் ஆண்டது திமுக, அதிமுக. இதில் முக்கியமாக திமுக 18 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணியில் இருந்திருக்காங்க. நம்ம மாநில உரிமைகள்லாம் பறிபோகும் பொழுது இன்றைக்கு கூப்பாடு போடுகிற இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது அந்த மாநில உரிமைகளை மீட்டெடுக்க என்ன முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. சாதாரணமாக இல்லை, கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுத்து அந்த ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க வாய் திறக்காமல் இருந்துட்டு, ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் மக்கள் பிரச்சனைகளுக்காக, உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த ஏமாற்று வேலை வேண்டாம். அடுத்து நம்ம மாநில உரிமைகளை நம்ம பேசி பெறணும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல முதல்வர் ரொம்ப முனைப்பாக இருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த கவர்மெண்ட் அமைந்த பிறகு சார், இந்த ஜூன் 12 தண்ணி திறக்கலை, அதை குறித்து இந்த அரசாங்கம் எந்த கவலையும் பட்டதாக தெரியல. தண்ணி திறக்கிறது பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இந்த விவசாயிகள் சம்பந்தமான விஷயம் குறித்து இந்த அரசு என்னென்னலாம் செஞ்சுருக்குன்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு நம்ம விவசாயிகள் பேசின விஷயங்கள் எல்லாமே கேட்டோம். ஸோ விவசாயிகள் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பெரும் துயருக்கு ஆளாகிறார்கள்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது காலங்காலமாகவே அவங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள், மிகவும் நலிவடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதற்கு ஆட்சியாளர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இதுவரை செய்யவில்லை. இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு காவிரி விஷயத்தில் தண்ணீர் இன்றைக்கு திறந்து விடலை அப்படின்ற விஷயம் தாண்டி இதற்கு நிரந்தர தீர்வை எட்டாமல் தற்காலிக அரசியலை மட்டுமே ரெண்டு மாநில கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை.
சார் கூட சொன்னார், மின்சாரத்தை இங்கேருந்து கட் பண்ணிடலாம், இங்கேருந்து போக்குவரத்தை கட் பண்ணிடலாம், நம்ம கொடுக்குற விஷயத்தெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபோன் காலர் அதுதான். இந்த மாதிரியான பொது புத்தியில் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக 2 மாநிலத்துக்கு விரோதங்கள் வரலுமே தவிர நீர் பகிர்வு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கூடாது, அமைதியான முறையில் இதை பெறணும் அப்படின்றதுக்காக தான் சட்ட போராட்டம் இன்னைக்கு போயிருக்கோம். அண்ணன் கூட சொன்னாரு சார் இருங்க அவர் பேசிட்டோம். இல்ல சார் ஒரே நிமிஷம். கர்நாடகாவில் ஒவ்வொரு தடவை காவிரி பிரச்சனை வரும்போதும் தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகள் சூறையாடப்படுகிறது. அதை பத்தி யாரும் சொல்லல. தமிழ்நாட்டில் உள்ள ஒருவர் மின்சாரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் நிலக்கரி மின்சாரத்தை கொடுக்க மின்சாரத்தை கொடுக்க கூடாதுங்கிறாங்க. கூடங்குளத்துல இருந்து போகுது, கல்பாக்கத்துல இருந்து போகுது, நெய்வேலில இருந்து போகுது. அப்ப அங்க அடிச்சு விரட்டுறான், அடிக்கிறான், பஸ் நிறுத்தப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது, நூற்றுக்கணக்கான பஸ்கள் கொளுத்தப்படுகிறது. சார் மக்கள் ஒரு மதிக்கிற, அவங்களும் மதிக்கிற. தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு உடுப்பி ஓட்ட கொளுத்தி இருக்கிறோமா? ஐயா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது, அவர் பேசி முடிச்சிட்டோம் ப்ளீஸ். ஐயா சொன்னதுல வந்து கர்நாடகத்தில் அந்த வன்முறை சம்பவங்கள் நடக்கும்போது நான் கர்நாடகத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆதி பெங்களூர்ல இருந்தேன். அந்த சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டவன்ல நானும் ஒருத்தர். அங்க அடி வாங்கல, அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் இங்க ஏன் நடக்குது அப்படின்னும் பொழுது அதை தவிர்க்கிற விதமா இந்த அரசு பொறுப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஐயா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, இந்த அரசு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஏதோ ரீல்ஸ் போட்டார்னு பார்த்தோம். ஸோ அதுவும் அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு தானா அப்படின்றது தெரியல. ஒரு சோசியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நன்றி ஐயா. அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே எல்லாருமே ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சிஎம் ஆஃபீஸ்லேயே வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குற்றச்சாட்டு பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சேமிப்பு கிடங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்களுக்கு 4.8 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் இப்பொழுது இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாம தார்பாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. தண்ணி கொண்டு வரதுக்கு முடிச்சிட்டு சார், நிரந்தர தீர்வு இங்கே ஆணையமும் தண்ணீர் திறந்து விட அதிகாரம் கிடையாது. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அவங்க அரசு தான் தண்ணீர் திறந்து விடணும். அந்த தண்ணீர் திறந்து விடுகிற அதிகாரத்தை கர்நாடக அரசு கிட்ட இருந்து எடுத்து ஒன்று நம்ம அதை நடுநிலையா இரண்டுக்கும் பொதுவான ஒரு அமைப்பாக அதை தண்ணீர் திறந்து விடுறதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும். அதை நம்ம செய்யல. இங்கே தண்ணீர் வந்தாலும் விஜய் அவர்களுடைய முதலமைச்சருடைய அறிக்கையா சார், நான் தாவேக்காக ஸ்போக்ஸ் பர்சன் சார். எனக்கு முதலமைச்சர் சொல்றத அறிக்கையா ஒத்துக்க முடியும். இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் கட்சியோட ஸ்டேட்மெண்ட் ஆகாது சார். தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சனா இவர் சொல்ற பாலிசி டெசிஷன் கொஞ்சம் அவரை பேச விடுங்க. இவர் சொல்ற பாலிசி டெசிஷன் ராஜா கொஞ்சம் யூனியன் கவர்மெண்ட் சேர்த்து சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். யூனியன் அதுக்கு தான் சார் இப்ப டேமோட கண்ட்ரோல யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்ல அதையும் அவங்க கிட்ட தர வைக்கிறது நாங்க தயாரா இல்ல. 2 அரசுக்கும் பொதுவாக மாநில அரசுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றது தான் நம்ம கேட்கிறோம். தண்ணீர் உச்சநீதிமன்றமோ இல்ல காவிரி நடுநிலை ஆணையமோ கொடுக்கக்கூடிய உத்தரவை பின்பற்றக்கூடிய ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு தேவை அப்படின்றத நம்ம சொல்றோம். இல்லனா 2 அரசுகளும் அரசியல் தான் செய்யுமே தவிர தண்ணி வாங்கி தரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே.